ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏலிம் என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வரும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மாராவில் இருந்து புறப்பட்டு ஏலிம் என்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். தேவ ஜனமே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ராமசேஸ் என்கிற ஒரு இடத்திலே தங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தவர்கள். பாருங்கள், அவர்கள் எரிகோ என்கிற ஒரு இடம் வரைக்கும் 40 வருடம் தேவைப்படுகிறது. 42 இடங்களிலே கூடாரங்களை அமைக்கிறார்கள். 23 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் பிரயாணத்திலே பிரயாணப்பட்டு வருகிறது. பாருங்கள், மாராவிலே கசப்பை கண்ட அந்த ஜனங்கள் ஏலிமிலே என்ன இருக்க போகிறது, அதுவும் கசப்பாய்த்தான் இருக்கும் என்று சொல்லி வந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. பாருங்க, ஒரு பெரிய ட்விஸ்ட். அங்கே பாருங்கள், நல்ல சந்தோஷமான ஆசீர்வாதமான நீரூற்றுகள் ஆண்டவர் வைக்கிறார். 12 நீரூற்றுகள், இளநி தண்ணி போல அங்க தண்ணி வருகிறது. மாத்திரமல்ல, 70 பேரிச்ச மரங்கள். தாகத்தோடு வந்தவர்களுக்கு தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, பசியோடு வந்தவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்றால் இன்னைக்கு ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆபீஸ்ல, கம்பெனில, பிசினஸ்ல வெறுமையை அனுபவித்துக் கொண்டு போகிறீங்களா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, நீங்க எங்கெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்களோ பக்கத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அப்படித்தான் மாராவிலே கசப்பை கண்ட அந்த ஜனங்களுக்கு ஏலிமிலே மதுரத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் வைக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், ஏலிம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பலம். ஏலிமுக்கு பல வார்த்தைகள் பயன்படுத்துகிறார்கள் யூத ஜனங்கள். அதிலே மிக முக்கியமாக பாருங்கள், ஏலிம் என்றால் பலம் என்ற அர்த்தம். ஏலிமுக்கு பயன்படுத்தப்படுகிற 4 வார்த்தைகளை பார்க்கலாம். ஏலிம் என்றால் சீஃப், ஒரு தலைவன் என்ற அர்த்தம். அப்படி என்றால் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நாம் கிறிஸ்துவுடைய ஆவியோடு நடக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நடக்க வேண்டும். இரண்டாவது, ஏலிம் என்றால் ராம் என்ற அர்த்தம். மந்தைகளுக்கு முன் நடக்கும் கடாக்களை போல இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஏலிம் என்றால் குறிப்பிடப்படுகிற 3வது ஒரு அர்த்தம் என்னவென்றால் லிண்டல். ஒரு பில்டிங்க்கு எப்படி லிண்டல் போட்டு நிப்பாட்டுவாங்களோ அதே போல நம்மளிடத்துல ஜெப குறிப்புகளை யார் சொன்னாலும் சரி, நம்ம ஜெபிக்கணும், கொடுக்கணும், ஊழியங்களை தாங்கணும். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, ஏலிம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற 4வது ஒரு வார்த்தை ஓக் ட்ரீ என்பதாகும். ஓக் ட்ரீ என்றால் உயர்ந்த கர்வாலி மரங்களை போல என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் என்பது உயர்ந்த கர்வாலி மரங்களை போல உயர்ந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், ஏலிமிலே 12 நீரூற்று என்று இருக்கிறது. நீரூற்று என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தையானது ஆயேன் என்பதாகும். ஆயேன் என்றால் கண்கள் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு தரிசன கண்கள் வேண்டும் அல்லது தரிசனம் வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், 70 பேரிச்சை மரங்கள் இருக்கிறது. பேரிச்சை என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு எபிரேய வார்த்தையானது நம் அனைவருக்கும் அறிந்த வார்த்தை தான் தாமார் என்கிற பெயர். தாமார் என்றால் பாருங்கள், யூதாவுடைய மருமகள். யூதா தன்னுடைய மருமகளை பார்த்து அவன் சொல்லுகிறான், அம்மா, என்னிடத்திலே நீதி இருந்தது, ஆனால் என்னுடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி மிகவும் உயர்ந்ததா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்படி என்றால் பேரிச்சை என்பதற்கு தாமார் என்ற அர்த்தம். தாமார் என்றால் பாம் ட்ரீ, நீதி என்ற அர்த்தம். அப்படி என்ற நாம் நீதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஊழியத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை இந்த ஏலிம். க்ளோஸ் ரிலேட்டட் வித் மினிஸ்ட்ரிஸ், அதாவது தரிசனமும் நீதியும் இருக்கிற ஊழியம் ஊழியமாய் இருக்கும். தரிசனமும் நீதியும் இல்லாத ஊழியம் ஊழியமாய் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, 12 கோத்திர பிதாக்கள், 12 சீசர்கள், 12 வாசல்கள், 12 கற்கள் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஊழியத்துக்கு மிகவும் அவசியம் உண்மையும் தரிசனமும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவச்சனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்படியாய் சொல்லுகிறார், எங்களை உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்களே என்று சொல்லி. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். எங்களை உண்மை உள்ளவன் என்று சொல்லி அல்லவா இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, பாருங்கள், நம்ம இந்த ஏலிமிலே 3 காரியத்தை இங்கே சொல்லப்படுகிறது. ஏலிம் என்றால் சுய தரிசனம். ஏலிம்ல நம்மளுக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா, ஆண்டவர் எதுக்காக ஏலிம் கொண்டு வர்றாருன்னா, அப்போ ஏலிம்ல நம்மளை ஊழியம் செய்ய வைக்கிறார்.
ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கு 3 காரியம். எதுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னா, முதலாவது சுய தரிசனம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நான் எதுக்காக ஊழியம் செய்கிறேன்ற ஒரு தரிசனம், சுய தரிசனம் வேண்டும். இரண்டாவது பிறருடைய தரிசனம் வேண்டும். ஜனங்களை குறித்து, தேசங்களை குறித்து, மற்ற இடங்களை குறித்த பாரம் நம்மளுக்கு வேண்டும். மாத்திரமல்ல, மூணாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றது போல, ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்கிறது போல, கர்த்தர் தரும் ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்கிறது பிரியமானவர்களே. அப்படி என்றால் இந்த ஏலிமிலே ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்னன்னா, ஒரு தரிசனத்தோடு ஊழியம் செய்யணும்னு சொல்ல வர்றார். அப்படின்னா தரிசனத்தோடு ஊழியம் செய்த நல்ல தேவ மனிதர்களை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஏசாயா, எசேக்கியேல், தானியேல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்கள், பவுல் சொல்றாரு, இன்னொரு அஸ்திபாரத்தின் மேலே அஸ்திபாரம் போடாதபடிக்கு கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்களுக்கே செல்லுகிறேன் என்று சொல்லி. தேவச்சனமே, நம்முடைய சொந்த ஊரிலோ அல்லது நமக்கு தெரிந்த இடங்களிலேயோ கர்த்தர் சொன்னால் ஊழியம் செய்யலாம். கர்த்தர் சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் சொல்ற இடத்துக்கு போய் ஊழியம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஊழியத்துல தரிசனமும் உண்மையும் சுமந்து கொண்டு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. தேவச்சனமே, பாருங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தன்னை யெகோவா ரஃபா என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்னைக்கு வெறுமையோட, பிரச்சனைகள், போராட்டங்களோட, கடன்களோட போறீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் அல்லவா உன்னுடைய வியாதியை மாத்திர யெகோவா ரஃபா, நான் அல்லவா உன்னுடைய குறைவை மாற்றுகிறவர், நான் அல்லவா உன் வேதனையை மாற்றுகிறவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய சனமே, மாராவில் இருந்து ஏலிம் போவதற்கு கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் பிரியமானவர்களே. பாருங்கள், 4 அல்லது 5 மணி நேரத்துக்குள்ளே அந்த இடத்தை நாம் அடைந்து விடலாம். நடந்து ஒரு மனிதன், ஒரு யூதன் நடந்து போனா ஏலிமுக்கு போவதற்கு கிட்டத்தட்ட மாராவில் இருந்து ஏலிமுக்கு 8 மைல் தூரம், 4-5 மணி நேரத்துல அவங்க போயிடலாம். ஆனால் பல நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். தேவச்சனமே, நம்முடைய ஊழியம் சீக்கிரமே போயிருக்கலாம். ஆனா நம்முடைய ஜெப குறைவு நம்மளை தாமதப்படுத்துகிறது. நம்மளுடைய வேத வாசிப்பு குறைவு நம்மளை தாமதப்படுத்துகிறது பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்களும் அதே தவறைத்தான் அவர்கள் செய்தார்கள். தங்கள் யூகங்களுக்குள்ளே போனார்களே தவிர கர்த்தருடைய வெளிப்பாட்டை அவர்கள் பிடிக்க மறந்தார்கள். அதனால்தான் ஏலிம் போவதற்கு லேட் ஆனதுக்கு காரணம். தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்கிறணும். என் ஊழியம் இன்னும் வளரல, என்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல, கடன்ல இருக்கிறேன், வியாதியில இருக்கிறேன், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கல, ஆபீஸ்ல பிசினஸ் நான் வச்சேன், இன்னும் growth ஆகல, அதே நிலைமையில தான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, become every commotion there will be promotion. நீ எங்கே அவமானப்பட்டாயோ, எங்கே வேதனைப்பட்டாயோ, எங்கே அசிங்கப்பட்டாயோ, உன் தலையை உயர்த்துறது தான் என் அப்பாவுடைய வேலை. உன்னுடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது தான் என் இயேசுடைய வேலையா இருக்கிறது பிரியமானவர்களே. நீ கஷ்டப்பட்ட இடத்திலேயே உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவாரு. நீ எங்க டவுன் ஆனியோ அங்கேயே ஆண்டவர் உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. தேவச்சனமே, பாருங்க, யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு வரும் பொழுது பேதுருடைய வலையிலே ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது பிரியமானவர்களே. இரவு முழுவதும் வலை போட்டான், ஒண்ணுமே இல்லை. சோர்ந்து போயிருந்த பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு கொடுக்கிறார். பாருங்க, வலது பக்கமாய் வலையை போடு என்று சொல்லுகிறார். பாருங்கள், வலது பக்கமாய் போடும் பொழுது பேதுருவால முடியாத ஒரு சூழ்நிலை. அவன் கூப்பிடுறான், அந்திரேயாவை கூப்பிடுகிறான், யோவானை கூப்பிடுகிறான், எல்லாரையும் கூப்பிடுகிறான், யாக்கோப்பை கூப்பிடுகிறான். வலை கிளியத்தக்க மீன். உன் வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் ஊழியத்தை, உன் வாழ்க்கைய, உன்னுடைய பிசினஸ ஆண்டவர் சொல்றாரு, வலை கிளியத்தக்க மீன்களை கொடுப்பேன்னு சொல்றாரு. வானத்தின் மலர் பாதகணிகளை திறப்பேன்னு சொல்றாரு. வானத்தின் மதகுகளை திறப்பேன்னு சொல்றாரு. விண்டோஸ், ஷட்டர்ஸ் உனக்காக இன்னைக்கு இயேசு திறக்கிறாரு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கும் பொழுது சோர்ந்து போகாதே மகனே, மகளே. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தட்டி எழுப்ப முடியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, become every commotion there will be promotion. நீ எங்கே அவமானப்பட்டாயோ, கஷ்டம், வேதனை அனுபவித்தாதையோ, அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி எல்லா ஜனமும் பார்க்கும்படியாய் செய்வார். தேவச்சனமே, சங்கீத புஸ்தகம் 84வது அதிகாரம் சங்கீதம் 84:6 வாசிக்கும் பொழுது
தண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து மலையும் குளங்களை நிரப்பும் என்று இருக்கிறது. நம்ம எப்போ ஒரு அடி விசுவாசத்துல எடுத்து வைக்கிறோமோ அப்பவே கர்த்தர் அவரும் தன்னுடைய பங்குக்கு மழையை பெய்ய வைப்பாராம். பாருங்கள், தண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் பொழுது அல்லது கடக்கும் பொழுது மலையும் குளங்களை நிரப்பும். கர்த்தரும் தன்னுடைய பங்குக்கு அவரும் உதவி செய்வாரு. அப்படி என்றால் நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்மளுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்மளும் அதிகாலையில் எழும்பி செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரும் தம் பங்குக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாதபடி அள்ளி நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவச்சனமே, பாருங்கள், பெக்காவுக்கும் பெராக்காவுக்கும் ஒரே ஒரு ராதா வித்தியாசம். பெக்கா என்றால் கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு என்று அர்த்தம். ஆனால் பெராக்கா என்றால் துதியின் பள்ளத்தாக்கு, ஆராதனையின் பள்ளத்தாக்கு, சந்தோஷத்தின் பள்ளத்தாக்கு என்று அர்த்தம். அப்படி என்றால் தேவச்சனமே, பெக்காவுக்கும் பெராக்காவுக்கும் ஒரே ஒரு ராதா வித்தியாசம். தேவச்சனமே, அப்படி என்றால் பேதுருடைய ரைட் சைடுக்கும் லெப்ட் சைடுக்கும் ஒரே ஒரு அடி தூரம் தான் வித்தியாசம். பெக்காவுக்கும் பெராக்காவுக்கும் ஒரு ராதா வித்தியாசம். மாராவுக்கும் ஏலிமுக்கும் பாருங்கள் 8 மைல் தூரம் தான் வித்தியாசம். உன்னுடைய தோல்விக்கும் வெற்றிக்கும் உன்னுடைய முழங்காலுக்கும் தரைக்கும் உள்ள ஒரே ஒரு அடி தூரம் தான் வித்தியாசம். தேவச்சனமே, இன்னைக்கு உன் ஊழியம் வளரணும்னு நினைக்கிறியா, உன் பிசினஸ் வளரணும்னு நினைக்கிறியா, உன் கடன் மாறணும்னு நினைக்கிறியா, உன்னுடைய முழங்காலுக்கும் தரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமே உன்னுடைய வெற்றிக்கான தூரம். பிரியமானவர்களே, தேவச்சனமே, பாருங்கள், அந்த ஆகாருக்கு முன்பதாக மரண நீரூற்றும் இருக்கிறது, ஜீவ நீரூற்றும் இருக்கிறது, தண்ணீர் குடி தண்ணீர் நீரூற்றும் இருக்கிறது, சூறையான மரண நீரூற்றும் இருக்கிறது. தேவச்சனமே, பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறக்கும் பொழுது ஆண்டவர் குடிக்கிற தண்ணீர் லகாயிரோகி என்கு குடிக்கிற தண்ணீர் நீரூற்று ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏலிமுக்கு கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மளை இந்த ஏலிம்ல வச்சு ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, புத்துணர்ச்சி படுத்தணும்னு நினைக்கிறாரு. இரண்டாவது, ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறார், பலப்படுத்தணும்னு நினைக்கிறாருங்க. மூணாவது, இந்த ஏலிம்ல என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உன் ஊழியத்தை சப்போர்ட் பண்ண, உன் ஊழியத்தை தட்டி கொடுக்க, உன் ஊழியத்தை தோல் கொடுக்க யாரும் இல்லை நினைக்காதீங்க. உங்களை ஆண்டவர் இந்த நாள்ல உற்சாகப்படுத்துறார். பிரியமானவர்களே, ஏலிமுக்கு கொண்டு வருவதற்கு என்ன காரணம் என்றால் 3 காரணம் தான். உங்களை புத்துணர்ச்சி படுத்துறாரு, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்றாரு, உங்களை என்கரேஜ் பண்றாரு, உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி மென்மேலும் ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்கும்படியாய் செய்வார். பிரியமானவர்களே, தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஏலிமுக்குள்ளே பிரவேசிப்போம், ஆசீர்வாதத்தை சுகந்தரிப்போம். God bless you.